வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பேய் போல் ரொம்ப சாஃப்ட் பேய் போல் இருக்குது. அந்தளவுக்கு ஹார்டாக யாரையும் ஹிட் பண்ணல. போகிறாங்க, பேசுகிறாங்க, ப்ரொவோக் ஆகிட்டிங்கன்னு சொல்லிட்டு இதை ஹார்ட்டை பிடிக்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நடந்தது ஃபுல்லாக அப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஜாக்லின் அண்ட் ரஞ்சித் என்ன தான் பிரச்சனை அவங்க ரெண்டு பேருக்கும்? அது பிரச்சனையே இல்லை, பெருசாக்குனது ஜாக்லின் தாங்க ஆக்சுவலாக. ஸோ ரஞ்சித்து, ஜெஃப்ரி, அங்கிட்டு ரேயன், ஜாக்லின் எல்லோரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. கோவா கேங்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய் பேய் ஏஞ்சலாக பேச சொன்னால், டெவிலும் ஏஞ்சலும் பேசுகிறது மாதிரி பேசுங்கடான்னு சொன்னால் கோவா கேங் மெம்பராக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அந்த இடத்துல எல்லாம் பேசும்போது ஜாக்லின் வந்து ஒரு ஏஞ்சல் இல்லாமல் கோவா கேங் லீடராக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ரஞ்சித் வந்து ஜாக்லின்கிட்ட கேட்குறாரு, நம்ம கோவா கேங் மெம்பருக்குள்ளே நீ வந்து விட்டு கொடுக்க மாட்டியா, ஹார்ட்டை கொடுக்க மாட்டியா, வேறு யாருக்காவது கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம கோவா கேங் மெம்பரில் உள்ள ஜெஃப்ரி கொடுக்கலாம்ல அப்படின்னு வந்து ரஞ்சித் சொல்கிறாப்புல ஜாக்லின்கிட்ட. உடனே ஜாக்லின் வந்து அப்போதைக்கு ஒரு நக்கலாக ஒரு சிரிப்பாங்க. அப்போவே பிடிங்கிருக்கணும். எங்கள் கேமில் உள்ளவங்களுக்கு தெரியும், கேம் வேறு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வேறு அப்படின்னு சொல்லி ஹான்னு சொல்லி சிரிப்பாங்க. ஸோ அப்போவே அதை நக்கல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து கோவா கேங் மெம்பராக இருந்து பேசுகிறாங்கன்னு சொல்லி பிடுங்கிருக்கணும். ஸோ அப்போல்லாம் பிடுங்காமல் இருந்துட்டு அடுத்து வந்து ரஞ்சித் வந்து உடனே கேட்பார் ஜெஃப்ரிகிட்ட, டேய் உனக்கு இது வேணுமா, ஹார்ட் வேணுமா அப்படின்னு. ஆமாம் சார், எனக்கு வேணும் சார், அப்போ தான் நான் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவான். ஜெஃப்ரி வந்து அப்படி சொல்லுவான். சொன்ன உடனே ஜாக்லின் கேட்பாங்க, டேய் நீ டாஸ்க்கு விளாண்டு ஜெயிச்சு உனக்கு ஹார்ட்டு நான் தரணுமா, இல்லை ஜெஃப்ரியா நீ கேட்குறியா நான் தரணுமா அப்படின்னு. உடனே ரஞ்சித் வந்து உடனே நக்கலாக பேசுகிறாங்க பாரு, நீ பிடிங்கிக்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹார்ட்டை. இவங்க போய் கேட்கவும் அது கொடுக்காது, ஜாக்லின் வந்து கொடுக்காது. உடனே ரஞ்சித் சொல்லுவார், ரஞ்சித்தும் ரெண்டு பேரும் கெஞ்சுவானுங்க. ஜெஃப்ரியும் தான் கெஞ்சுவான், ப்ளீஸ் கொடு, பாட்டு போட்டாங்கன்னா நான் வந்து திருப்பி தரலை, பாட்டு போடலைன்னா நான் வந்து திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி வாங்கிட்டு போவானுங்க அந்த ஹார்ட்டை. ஸோ அப்போ வந்து ட்ரிக்கர் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஜாக்லின் அப்போ தான் ட்ரிக்கர் ஆச்சு. என்னென்னா, நம்ம வந்து ஒரு கோவா கேங்கில் இருக்கமே, நம்மள்ட்ட வந்து ஹார்ட்டை பிடுங்குறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் அது. மித்தபடி இது ரஞ்சித் மேலே உள்ள கோவம்லாம் கிடையாது. ஜெஃப்ரி மேலே உள்ள கோவத்தை தான் ரஞ்சித் மேலே கக்கி தள்ளிடுச்சு. என்னென்னா, நம்ம நேற்று அவன் ஏஞ்சலாக இருக்கும்போது நம்ம அவளை சேஃப்டியாக பார்த்துக்கிட்டோமே, அவன் ஹார்ட்டெல்லாம் பிடுங்கலையே, ஆனால் இவன் வந்து நம்ம ஹார்ட்டை பிடுங்குறானே அப்படின்னு சொல்லி அப்போ ட்ரிக்கர் ஆனது. ஜெஃப்ரி அந்த பிக் பாஸ்ட் அந்த ஹார்ட்டை காமிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து உக்காந்ததுக்கப்புறம் ஜெஃப்ரிகிட்ட கேட்கும், நான் கோவப்பட்டதுக்காக பிடுங்கினியா, நான் கேலி பண்ணதுக்காக பிடுங்கினியா அப்படின்னு. நீ கேலி பண்ணதுக்காக தான் நான் பிடுங்கினேன் அப்படின்னு சொன்னால் ரெண்டையும் பிச்சு எரிஞ்சிட்டு போய் அங்கே ரஞ்சித்தை கிளின்னு கிழிச்சு விட்டுருச்சு. ஆக்சுவலாக இருந்த கோவம் வந்து ஜெஃப்ரி மேலே, ஆனால் அங்கே அஃபெக்ட் ஆனது வந்து ரஞ்சித்து. யார் ஈஸிட்டாக இருக்கட்டும் அவங்க தான் வச்சு, இந்த ஆள் 6 மாதமாக இப்படி தான் விளாண்டுக்கிட்டு இருக்காரு, இவரையெல்லாம் நம்பாதரா அப்படின்னு சொல்லி ராயன்ட்ட சொல்லி அவனை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கான். உடனே ஜெஃப்ரி அங்கேருந்து வந்துச்சு, சௌந்தர்யா அங்கேருந்து வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இப்படிலாம் பிடுங்கக்கூடாது அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி கத்தும். சௌந்தர்யா கத்துறது உங்களுக்கே தெரியும். ஸோ இவரையெல்லாம் நம்பாது அப்படின்னு சொல்லி அவர் ரஞ்சித்து முழிச்சிக்கிட்டு இருப்பார். அடப்பாவீங்களா, இப்போ நாங்கள் என்னடா பேசிக்கிட்டு இருந்தோம், எதுக்கடா இப்போ டென்ஷனாக இப்படி கத்துது அப்படின்னு ஒரு மாதிரி அவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருப்பார். ஸோ நாமினேஷன் பிரிபாஸ்க்காக கெஞ்சினாருன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அவர் கெஞ்சினது மீன்ஸ் வந்து, நீ யாருக்காவது கொடுக்கறது போல் ஜெஃப்ரிக்கு கொடு அப்படின்னு ஒரு லாங்குவேஜில் அவர் வந்து அவர் டெவியில் மறந்து ஒரு கோவா கேங் மெம்பராக வந்து கேட்டுக்கிட்டு இருப்பார். ஸோ ஜெஃப்ரியுமே அப்படி தான், அவன் ஒரு பயங்கரமான ஆக்டிங்க. அப்போலாம் எனக்கு இது ரஞ்சித் கேட்கும்போது எனக்கு வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிரச்சனையெல்லாம் வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்லாம் தேவையே இல்லை, அப்படிலாம் ஃபஸ்ட்டு நான் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அந்த ஃபஸ்ட்டு ஹார்ட்டை வாங்கினது தப்பு தான், அப்படின்னா நான் என்னை எதை கொண்டு வேணாலும் அடிச்சுக்கலாம் அப்படின்னு அங்கேயே ஒரு ஆக்டிங்கை போடுறான் அவன். என்னமோ அவனுக்கு தேவையில்லாமல் வாங்கினது மாதிரி வாண்டடாக தான் போய் வாங்கிட்டு போவான், கெஞ்சி தான் வாங்கிட்டு போவான், கொடுங்க பாட்டு போட்டால் வந்து தரல, இல்லைன்னா வந்து தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எதை கொண்டு வேணாலும் அடிச்சுக்கலாம்னு சொன்னாலும் ஒரு இது கிரியேட் ஆகும்ல, ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும்ல, அதை கிரியேட் பண்ணுறான் அந்த இடத்துல. பயங்கரமாக ஒவ்வொருத்தனுக்கும் ஆக்டிங்க்கு சளைச்சதே இல்லாத மாதிரி நடிக்கிறானுங்க. ஸோ ஆக மொத்தம் இன்றைக்கி டாஸ்க்கு சுத்த போகிறீங்க. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உண்மையிலேயே அந்த டாஸ்க்கை உருப்படியாக விளாண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக், தர்ஷிகா அண்டு மஞ்சரி தான் எனக்கு தெரிஞ்சு.